Center Drive. இதுக்கு வந்து காது வலி. You've arrived. Destination is on your left. அலர்ஜி பெயின்ல இருந்தா அதனால சரி இந்த பார்க்கிங் இங்கதான் இறங்கிக்கிறேன். இடியாட்ரிக் ஒரு சைடு ஃபுல்லா எனக்கு காது கேட்கவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. மை என்டையர் ரைட் இயர் இஸ் பிளாக்ட், ஃபுல்லி பிளாக்ட். வலிய சொல்லு. வலி சோ பெயின்ஃபுல். காது டம்மராச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Your blood pressure's okay, 140 only. இன்னொருத்தர் வந்திருக்காரு பாவம், ஏதோ கையில குத்தி ஏதோ குத்திட்டு அரைச்ச வழியில இருக்காரு பயங்கரமா. நிறைய வெயிட் பண்ணதான் வச்சிருக்காங்க, இன்னும் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அன்னைக்குமா கத்தி குத்திக்கிட்டாரு நினைக்கிறேன் கையில. ஏன்னா ஏதோ மூடி இருக்காரு, ஓப்பனா காட்டு இருக்க வேணான்னு ஐஸும் வச்சிருக்காரு நினைக்கிறேன், மேபி ஐஸ். டைலாக் சேர்ந்து இந்த வழியில கூட டைலாக் பேசுறாரு. எதுக்குன்ற நான் கேட்கவே இல்லை. நீயே டைலாக் வழியில ரெஸ்ட் எடுக்க டாக்டருக்காக வெயிட்டிங். டாக்டருக்கு வந்து இதுக்கு முன்னாடி 2 பேஷண்ட் இருக்காங்க, அதை பார்த்து தான் வருவாங்க. ஒருத்தர் கையை வெட்டிட்டு வந்திருக்காரு. அவரை கம்பேர் பண்ணும்போது நான் பரவாயில்ல. மாதிரி வேறு மாதிரி வந்துட்டு பார்த்தேன் ஷார்ப்பா. தெரியல என்னன்னு, ஏன் வந்ததுன்னு தெரியல. $10 years. Oh, okay. But you've been living there for 10 years? Yeah. But the development, it's been there longer than that. 15 years. Yeah. சரி கிளம்பலாமா பாவம் போ. இதான் போய் இப்போ 24 hours வால்கிரீன்ல போய் மருந்து வாங்க எழுதி கொடுத்துறாங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு வேண்டியதான். ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர். சைன் சைன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் வயசு கிளைமிங் கேஸ் பண்ணுறேன். பிக்கப் பண்ண வந்திருக்கோம் ஃபார்மசிக்கு. மருந்து ட்ராப்ஸ் $99 ஆமாம். நீ வாங்கிடுவியா? குட்டியாக கறந்து பேர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீளமாக தூக்கிக்கலாம். ஆசினா டிவியா ஃபுல்லாகவே இருப்பாங்க பெருசாக. அப்படியே வாங்கிட்டோம் வால்கிரீன். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு ட்ராப்ஸ் போட்டு விட்டு தான் ரெஸ்ட் எடு. மெடிசன் வந்து இயர் ட்ராப்ஸ் $100 இன்சூரன்ஸோட சேர்த்து. இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அலர்ஜி மெடிசன். இது நான் எப்பவும் சாப்பிடுறதான். இந்த ஸ்டெராய்டு நினைக்கிறேன் காதுல போடுறது. இது காதுல போடுறது பெயின் கில்லர், அதனால காஸ்ட்லியா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஆன்டிபயோட்டிக் வாட்டர்.
ஐ ஹாவ் பெனிசிலின் அலர்ஜி, ஸோ என்னால் ரெகுலர் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட முடியாது, அதனால அது கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ரெகுலர் ஐவி ரெகுலர், அவ்வளோதான். இது இப்போ பெயினுக்கு இது ஒன்று போட போகிறேன். ஸ்டார்பக்ஸில் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். தலை வலிக்குது ஒரு மாதிரி. ஸோ ஐ வாண்ட் டு ட்ரிங்க் சம்திங். வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே இப்போ நான் வந்து ஆல்ரெடி மெடிகேஷன் சாப்பிட்டேன், ஃபுட்டும் சாப்பிட்டேன். இப்போ வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்க போகிறேன். கார்டில் வந்து மெடிசன் ஊற்ற சொல்லியிருக்காங்க. இந்த சைட்னால இந்த சைடில் எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த சைட் பிளாக்டாக இருக்கு. ஐ கான் ஹியர் எனி திங். ஐ எம் டெஃப் on one side. Only one side is working. இன்னும் ஆசை நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு சைட் டம்மாரம் ஆயிடுச்சு. நாளைக்கு காலைல நீ இன்னொரு முதல்ல ஏன்னு சொன்னதுக்கு என்ன சமைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, சரி ட்ராப் போட்டு ரெஸ்ட் எடு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு. நாளைக்கு ஸ்கூல் லீவுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு ஸ்கூல் லீவ் எங்களுக்கு. என்னெல்லாம் பண்ண வேண்டியது பாருங்க. ட்ராப் போடுறதுக்கு சைன்தை மேலே ஏறி அந்த ஸ்ட்ரக்சர் ஏறி பண்ற மாதிரி. இதெல்லாம் யாரும் உலகத்திலேயே யூடியூப்ல காட்டியிருப்பாங்களான்னு தெரியல. சரி, காதெல்லாம் இப்போ டாக்டர் மாதிரி கால் லைட் அடிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன இது? அது மாதிரி உனக்கு வியாதி வந்தா கூட நீ அடக்க ஓரளவு ஸ்வெல்லிங்லாம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏற்ற மாதிரி பார்க்க முடியுது. எனக்கு நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. ஐயோ ஐயோ, சரி கியூர் ஆயிடுச்சா? கியூர் அட்லீஸ்ட் உள்ள வரைக்கும் ஏற்ற வரைக்கும் பார்க்க முடியுது. ஸ்வெல்லிங் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது வெள்ளையா இருக்குது இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. ஓ மை காட், பை. இந்த சைடு புல் பண்ண சொன்னாங்க. இயர உள்ளுக்குள்ள தானே. 1 2 ஆல்ரெடி 3 வந்துச்சு. 3 4 பா. really இல்லையா? stop. எப்படி இருக்கு சைந்தவி? சைந்தவி எவ்வளவு வலியிலையும் ஹாஸ்பிட்டல் ஜோக் அடிக்கிறா. வீட்டுல வந்து நைட்ல இருந்து ஜோக் அடிச்சிட்டு இருக்கா. ஆனா வலி வலி வலின்றாடா ஜோக் அடிச்சிட்டு இருக்கா. வலி வேற, இது வேற. காது, இந்த காது வந்து பயங்கரமா வலிக்குது. ஒரு சைட் ஃபுல்லா வந்து டெஃப் ஆன மாதிரி, காதே கேட்கல. இந்த பக்கம் வந்து ஓகேயா இருக்கு. கொஞ்சம் ரனி நோஸ், அந்த கோல்டு, அந்த அலர்ஜி சிம்டம் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. சைந்தவி மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா கூட கீழே ஏதாவது சவுண்ட் சொட்டு கேட்டுச்சுன்னா கூட உடனே கேட்டுருவா. என்ன பண்றீங்க அப்படின்னா சைந்தவி பாம்பு காது சொல்லுவேன். பாம்பு காதுன்னு சொல்லுவாரு. இப்ப காதே கேட்காத பாம்பாயிட்டேன். ஸோ நான் காதே கேட்காத பாம்பாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். விச் மீன்ஸ் he always says that I have hearing as sharp as a snake. But now I have. ஆனா அதுக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாம்பு காது கிடையாது சென்சிங்னு. ஆனா இட்ஸ் a joke first of all. No, but அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும் என்னோட காது. But now I'm saying that I'm a snake without a ear or hearing ability. I became a deaf snake. டிரான்ஸ்லேஷன் சொல்லணும்ல மக்களுக்கு. எதுக்கு இந்த பத்தி திருச்சிட்டு இருக்கு? காலைல ட்ராப் போட்டேன், 2 வாட்டி மாத்திரை போட்டேன், பெயின் கில்லரு. கன்றாவியா இருக்கா என்ன பார்க்க? எப்படி என் வாயால சொல்றது சைன் அப்படி சொல்றீங்களா? இல்ல இல்ல, சூப்பர்வைசர் நடந்துட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு லீவ் இன்னைக்கு. ஸ்கூல் லீவ், என்ன பண்றதுன்னு தெரியல. டூ மச் ஆஃப் மூவி ஈவினிங் வேணா நான் வரேன். லெஃப்ட் ஓவர் பிரியாணி அந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். மிச்சம் இது நிறைய ஃபுட் இருக்கு. குக் பண்ற வேலை இல்லை, மாவு எக்கச்சக்கமா இருக்கு. தேவைப்பட்ட தோசை சாப்பிட்டுக்கலாம், எப்படி சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காது பெயின் கில்லர் போடக்கூடாதுன்னு பாக்குறேன். ஒரு மாதிரி ஒரு வியர்ட் பெயின் பாரு. இது வந்து I don't know how to explain. ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. I don't know. காதுலனால இதை போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள எதுவும் நான் மெடிசின் போட்டேன், இப்படி படுத்துருந்தேன். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணணும், கிச்சன் வேலை. அது பண்ணிட்டு உனக்கு லாண்ட்ரி வேற போடணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறேன். ஓகே, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. This is like day 2 after the urgent care episode. I'll keep you updated எப்படி இருக்குன்னு.
3-4 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெனஸ்டே அன்னைக்கு காலையில் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். தே வாண்ட் மீ டு கோ அண்ட் see ஒன் மோர் டைம். என்னோட பிரைமரி கிட்ட போய் ஜஸ்ட் கெட் யுவர் இயர்ஸ் செக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி 24 hours ஆஃப் மெடிசன் உள்ளே போனப்புறம் யூல் ஃபீல் மச் பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த பிளாக் மட்டும் போனாலே போதும். எனக்கு காதே சுத்தமாக கேட்கவே இல்லை அந்த பக்கம். ப்ளஸ் ஒரு மாதிரி பேலன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. எந்திச்சு நடக்கும்போது பேலன்ஸே இல்லை. அது நீ சாப்பிடல மெடிசனால என்னடா அது ஏன் அப்படி நம்மள போட்டு சுத்துது? பெயின் கில்லர் சாப்பிடல சுத்துது அப்படியே. கார் எடுத்துட்டு போயிடாத. அப்புறம் வேற ரோட்ல மண்டே அன்னைக்கு வெனஸ்டே அப்பாயின்மெண்ட்டுக்கு யார் வருவா? நான் வரேன் நீங்க அப்படியே வந்தீங்க. நான் வரேன்டி. இப்பயே சொல்லிருங்க. என் வைஃப் வந்து டமாரோட ஒரு சைட் டமாரம், அந்த டமாரத்தை போய் பார்க்க போறேன். வினோத் கன்வின்ஸ்டர் அதானே பண்ணீங்க. பாம்பு காதுன்னு சொல்லி கிடைக்கும் காதே இல்லாத பாம்பு கிட்டீங்க. எல்லாம் என்ன தம்சம் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இதான் இப்படி ஆயிட்டே லைவா தான் அடிக்கிறாங்க. வந்து உடம்பு சரியில்லை. எங்க அம்மா சொன்னாங்க சுத்தி போட்டு டூசி அப்படின்னாங்க. நீ வேணா சுத்து ஒரு பூசணிக்காக்கே எப்படி திருஷ்டி கழிக்கிறது அப்படின்னு நானே சொல்லிட்டேன் நேற்று வண்டியில வரும்போது. ஐயோ ஐயோ. சரி சாப்பிடு. நான் வந்து சிரிக்கிறேனே தவிர என்னுடைய வழியை எனக்கு மட்டும் தெரியும். நன்றி மக்களே. நிறைய பேர் இது பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு வந்து விஷ் பண்ணுவீங்க, நல்லா சொல்வீங்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நான் நல்லா இருவேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ தொடங்கியிருக்கேன். இந்த மாதிரி பார்க்கலாம். டே 2 அப்டேட். சைந்தவி எப்படி இருக்க? காது டமாரம் எப்படி இருக்கு? டூர் போறேன். ஐம் கோயிங் ஆன் அ ட்ரிப். காது டமாரம் வந்து ஐ ஃபீல் மச் பெட்டர். மைல்டு லோ டிகிரி ஃபீவர் இருக்கு. ஐ டென்ட் டேக் மை மெடிசன் எட். நான் என்னோட பெயின் கில்லரும் ஃபீவர் ரிலீவரும் போடல. இனிமே தான் போடணும். ஏன்னா அது போட்டால் ரொம்ப அப்படியே ட்ரௌசி ஆகுதுன்னு போடல. ஆனால் இந்த பக்கம் வந்து கம்ப்ளீட் ஐ கான்ட் ஹியர் இட். கம்ப்ளீட்லி அப்படியே பிளாக் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் லைக் மஃபுல்டா இருக்கு. பண்ண கூட அப்படி பண்ணா கூட கேட்க மாட்டேன்டா. இல்ல ஏதோ எஃபெக்ட் இருக்கான்னு கேட்க தெரியாது. ஒரு எஃபெக்ட் இல்லை. அதனால டு மேக் மை செல்ஃப் ஃபீல் பெட்டர் நான் நைட் இது போட்டு, ஆனால் எப்பவுமே நைட்டில் இது மாதிரி போட்டு தான் டிவி பார்ப்பேன். அதனால இது பண்ணிக்கிறேன். ஆனால் காது வந்து ஒரு ஐஸ் பேக் இங்கே வச்சேன். அப்போ கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது. ஷார்ப்பாக ஒரு வேவ் மாதிரி வருது. திடீர்னு ஒரு பெயின் வரும், அப்புறம் போயிடும், திருப்பி வந்துடும், திருப்பி போகும். அந்த மாதிரி. இப்போ அந்த மெடிசன் காட்டுங்க. இந்த மெடிசன் தான் இப்போ காதில் போட போகிறாரு வினோத். இது வந்து ஒரு பாட்டில் வந்து $100 ஆகும். ஒரு ட்ராப் $10 சொல்லிட்டாரு வினோத். மிச்சம் இருந்தா தூக்கி போட்டுட்டாங்க. சும்மா ஊத்திக்கிறேன். எனிவே நம்ம காதுல வந்து இப்போ போட்டு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இது போட்டு பெயின்ல போட்டோம்னா தூங்கிடும். அவ்வளவுதான். அது ட்ரௌசியா இருக்கும். ரெகுலர் ஐபியூப்ரோஃபன் தான். ஆனாலும் அது ஹெவி டோஸ்னால அப்படியே லைட்டா அப்படி சுத்தம் தள்ளாடி வரும். போட போறேன். சரி பண்ணுவோம். இந்த மாத்திரை தான் சாப்பிட்றேன். ஆன்டிபயோட்டிக். ஆனா ஒர்க் ஆகுதுப்பா. மாத்திரை சாப்பிடணும். எப்படி உலகம் வந்து ஃபேஸே பளிச்சுன்னு இருக்கா? பளிச்சுன்னு இருக்கு. கோவிட் வீடியோ ஒன்று இருக்கு, போய் பாருங்க. எனக்கு கோவிட் வந்த டைம்ல ஒரு வீடியோ இருக்கு. பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த வீடியோல. பட் ஐ ஃபீல் மச் பெட்டர் நவ். ஸோ சரி போடுறேன் ட்ராப்ஸ். நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம் திரும்பியும். எப்படி 7 days போட்டு தான் ஆகணும். டாக்டர்கிட்ட போகும்போது காட்டுவேன். ஓகே ரெடியா? இப்போ இது மெடிசன் போட்டுட்டு இப்படி படுத்துக்கணும். 15 minutes. இப்படியே 30 minutes. எவ்வளோ சொன்னாங்க? 15 minutes இப்படி படுத்தே இருக்கணும். எந்திரிக்க கூடாது. ஆனா இங்க போட்டோன்னா என் த்ரோட்ல ஒரு கசப்பு வருது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அது வினோத் சொல்றாரு இட்ஸ் இமேஜினேஷன். இல்ல அது உள்ள சென்சார் இருக்குமா இருக்கும். பட் மருந்து வாய்க்குள்ள வராதுன்ற. இயர் அண்ட் நோஸ் அண்ட் த்ரோட் இஸ் கனெக்டட் நான் சொல்றேன். வினோத் சொல்றாரு நாட் கனெக்டட். ஆனா காதுல போட்டதெல்லாம் வாயில வராதுப்பா. உள்ள போய் கனெக்ட் ஆகாம இருக்கும். உள்ள இங்க போய் காதுல போற நீங்க ஒரு மருந்து போட்டீங்கன்னா அது வாய்க்குள்ள வந்துருமா? you know that tell me. காதுல போட்டது மூக்குல போட்டது தொண்டையில வரும். தொண்டையில வரும். ஆனா வாயில வர நாக்குல வராதுல. உனக்கு see I taste it no. அது இருக்குமா இருக்கும். உள்ள சென்சேஷன் இருக்கும்ல. உள்ள பாடி தானே. இந்த வசாபி சாப்பிட்டா மூக்குல இருந்து வருதுல, எல்லாத்துல இருந்து வருதுல. அந்த மாதிரி தான். So I'm saying அது கனெக்டடா இருக்குன்ற. ENT. நான் கூகுள் இமேஜ் என்ன பார்த்துட்டு சொல்றேன் உனக்கு. சரி போட்டு வரேன். ஓகே ஓகே. என்னப்பா பேக் டு ஆக்ஷனா? பரவாயில்லையே. டே 3 பரவாயில்ல ஐட்டப்ல இருக்கு. டே 3 இப்ப பாருங்க லிப் கிளாஸ் போட்டோம். காது கேக்குதா? அவுட். சத்தமா பேசு. லிப்ஸ்டிக் போட்டோம்னா என்னோட லிப் கிளாஸ் இங்க
காட்டுறேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் டிர்சான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து லிப் பாம் கவர் கேர்ளோட இதெல்லாம் கிடையாது, ஸ்பான்சர் எல்லாம் கிடையாது, இது நானே சொந்த செலவில் வாங்கினது. கவர் கேர்ளோட க்ளீன் ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு லிப் பாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்புறம் கேட்காத காது தோல் போடணும் கண்டிப்பாக, அதனால இயரிங் போட்டுக்கிறேன். ஸோ தட் ஐ ஃபீல் லைக் காது கேட்குது, ஃபீல் பெட்டர். காது கேட்குதுண்ணே. இந்த அம்மா கொயின்னு அடிக்குது காதுல. இன்னும் அந்த வேவ் இருக்கா? அதாவது இப்போ எனக்கு என்ன பாயிண்ட்ல இருக்கேன்னா, நான் பெயின் கில்லர் போட்டுட்டே இருக்கேன், நார்மலா அப்படியே இருக்கு வழி இல்லாம. அதை விட்டா தானே தெரியும் வருதான்னு. 5 நாள் போட்டா அப்புறம் அப்புறம் நைட் நேத்துல போட்டு தெரியும். தூங்கிட்டேன். இப்போ திருப்பி இப்பதான் லைட்டா ஆரம்பிக்குது உள்ள குத்தும் அப்படியே போக்கிங். பட் இட் ஃபீல்ஸ் மச், ஐ ஃபீல் மச் பெட்டர். நோ ஃபீவர் டுடே. டுடே மார்னிங் ஐ ஹேட் நோ ஃபீவர், நத்திங் லைக் என்னோட அந்த யூனோ அந்த ஒரு இல்லை நல்ல ஃபீலிங் அது போயிடுச்சு. ஆனால் எனக்கு என்னமோ வந்து மேபி இன்னொரு 2 days ஆகும் நான் நினைக்கிறேன். ரைட் இல்லையா? 5 நாள் மருந்து போட்டா 5 நாள், மருந்து போனா 7 நாள், அவ்வளவுதான், ஒரு வாரம். ஸோ அதனால லைட்டா பண்ணுது. காதை வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லுது மனசு. பண்ணு, ஆனா பண்ண கையை உள்ள விடாம பண்ணு. வலிக்குதா? வலிக்குது, இங்க எல்லாம் வலிக்குது. பட் இட்ஸ் ஸ்டில் தேர், ஐ கேன் ஃபீல் இட். லெஃப்ட் ஓவர் ஃபுட் இங்க வாங்க. பாயில்ட் எக் ஆல்ரெடி இருக்கு. யாரோ கேட்டிருந்தீங்க எனக்கு அந்த இது வேணும்னு, அந்த லிங்க் அங்க அந்த லிங்க் நான் அமேசான்ல ஆல்ரெடி. இது முட்டை லிங்கா? குக்கர் எக் குக்கர். ஸோ நான் பொரியல் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பொரியல் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். யாரோ கேட்டாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்றீங்களா? மோஸ்ட்லி கிளாஸ் தான். கிளாஸ் தானே? இல்ல நீ அந்த அரிசி மட்டா ரைஸ் எடுக்கிற ஒரு பிளாஸ்டிக் அதுல போட்டிருந்தாங்க. அந்த ஃபுட் கிரேட் கண்டெய்னர் அது. அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஃபுட் கிரேட் கண்டெய்னர் அது. அது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஃபுட் கிரேட் தான். இன்ஃபேக்ட் நான் அரிசி கொட்டி வச்சிருக்கிற எல்லா பாத்திரமும். அரிசி கொட்டுறது வேற, சாப்பாடு எடுக்கிறது சொன்னா அதுக்கு சொல்லி நான் நினைக்கிறேன் அசியம் பண்றேன். ஃபுட் கிரேட் தான். பேசிக் பிளாஸ்டிக் கண்டெய்னர் கேட்டிருந்தாங்க. இட்ஸ் ஃபுட் கிரேட் டு டேக் டு ஸ்டோர் அது யூஸ் பண்ணோம்ல சாப்பிட்றதுக்கு, அதை பார்த்து கேட்டாங்க நான் நினைக்கிறேன். ரைஸ் போட்டிருக்கலப்பா, மட்டா ரைஸ் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் போட்டு வச்சிருக்கல, ஃபுட் கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஃபுட் கண்டெய்னர், அதை கேட்டாங்க நான் நினைக்கிறேன். பெரிய பாத்திரமா அந்த டப்பா, பிளாஸ்டிக் டப்பா, அது காசுல வாங்குனதானே? அதான் கேக்குறாங்களா? அப்படியே நினைக்கிறேன் நான். பிளாஸ்டிக் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஜென்ரலா கண்ணாடி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டோர் அந்த ஃபுட் வந்து ஃபுட் கிரேட் கண்டெய்னர் அது. யூஸ் பண்ணுவோம். ஆமா ஆனா ஃபுட் கிரேட் கண்டெய்னர். நாட் லைக் நோ பிளாஸ்டிக் நோ அந்த மாதிரிலாம் நாட் தட். ஆனா மோஸ்ட்லி ஃபுட் வந்து நான் இந்த மாதிரி இதுல தான் சேவ் பண்ணுவேன். ஏன்னா வந்து இது சூடு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மைக்ரோவேவபிள். ஆமா. ஆனா நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எங்க அம்மா எப்பவுமே எனக்கு நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஊர்ல இருந்து அனுப்பிச்சதுனால மோஸ்ட்லி நம்ம வீட்ல நிறைய இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வச்சிருப்போம். அப்புறம் அந்த கோரல் செட் இருக்கு. எனிவே இந்த கன்வீனியன்ஸ்க்கு கண்ணாடி யூஸ் பண்ணுவோம் பேசிக்கா, சூடு பண்றதுக்கு. ஆமா, பிளாஸ்டிக் தாண்டி சொல்றேன். இந்த மைக்ரோவேவ் யூஸ் பண்ணாத, இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத, அதெல்லாம் வந்து ஒரு தியரி எனக்கு புரியுது. ஆனா அப்படி பாக்குறவங்க நம்ம வெளியில காலே எடுத்து வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. So I'm not saying I have. முன்ன யூஸ் பண்றதா கேக்குறாங்க, அவ்வளவுதான் நம்ம பதில் சொல்றோம். ஆமா, my point, my theory behind that. Somebody judging somebody because they are using plastic or not using plastic ன்னு ஒரு பாயிண்ட். ஏன்னா இதை நான் நிறைய வீடியோல பார்த்திருக்கேன். நிறைய பேர் வந்து ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்றீங்க, ஏன் யூஸ் பண்றீங்கன்னு. எல்லா உலகத்துல பேக் பண்ணி வர எல்லா ஐட்டமும் பிளாஸ்டிக்ல தான் வருது. நீங்க என்னதான் பண்ணாலும் ஆப்பிள் பாருங்க, பல 1 இயருக்கு அப்படியே இருக்கு அந்த ஆப்பிள். அந்த ஆப்பிள் தான் ஆர்கானிக், சோ கால் ஆர்கானிக் ஆப்பிள். ஸோ அதனால பிளாஸ்டிக்ன்றது பிபிஏ ஃப்ரீயா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கான்னு பார்த்து வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது பெட்டர். அதே மாதிரி எனக்கு புரியுது, கண்ணாடி பாத்திரம் வந்து நம்ம கொடுக்கறது அதெல்லாம் வந்து நம்ம இப்போ கண்ணாடி பாத்திரம்னா எல்லாராலையும் கண்ணாடி, என்னால முடியுது நான் வாங்கி யூஸ் பண்றேன், என்னால முடியுது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றேன், முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இதானே யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால அவங்கவுங்களுக்கு என்ன வசதியோ அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் அதிகமா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர்ல கவர்லயே குழம்பு ஊத்தி கொடுத்துருவாங்க, சூடா கொதிக்க. இந்த ஒரு டீ கப் கொடுக்குறாங்க, டீயே கவர்ல ஊத்தி கொடுக்குறாங்க, எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல. ஸோ அது வந்து நார்மலா எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். பட் நான் வந்து மோஸ்ட்லி என்னுடைய எல்லா கன்வீனியன்ஸ்க்காக ஐம் கிவிங் யூ திஸ் ஐடியா. இந்த மாதிரி சின்ன சைஸ் பாக்ஸ், கண்ணாடியோ பிளாஸ்டிக்கோ whatever கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சமைச்சு. பேசிட்டே இருக்கும்போது நல்லா ஆஃப் ஆயிடுச்சு கேமரா, எங்க விட்டான்னு தெரியல. இங்க வந்து சாதம் வச்சிருக்கேன், அப்புறம் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சா சாம்பார். ஓ, இந்த பாத்திரம் அதில் கட்டாச்சா? இந்த கண்டெய்னர் வந்து சேஃபு காஸ்கோல லிபின்ற பிராண்ட்ல விற்கிறாங்க. செட் ஆஃப் 8 நினைக்கிறேன், அதை வாங்கிருங்க. 20 ounce 4 14 ounce சூப்பரா இருந்தது அந்த இது, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ் சாம்பார். அதுக்கப்புறம்
கத்திரிக்காய் பொரியல் ஃபார் டின்னர். I don't want கத்திரிக்காய் பொரியல். I'll just eat. ஆல்ரெடி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு எக் ஒயிட் எடுத்து லபக்கிட்டேன். This is my second egg white. I don't know. I don't like to eat it, but I'm eating it because why? ப்ரோட்டீன். Why we have to add protein? பல வீடியோவில் சொல்லிட்டோம் நம்ம. நிறைய பேர் கேட்குறாங்களா எதுக்காக ஃபைபர் அதான் கேட்டாங்க. இந்த ஆப்பிள் வினிகர் சைடர் அதே சாப்பிட்றீங்க ரைட்? ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகர் எதுக்கு சாப்பிட்றீங்கன்னா இந்த ஃபைபர் இந்த ப்ரோட்டீன் எல்லாமே கார்புக்கு முன்னாடி சாப்பிட்டா சுகர் ஸ்பைக் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்பைக் ஆகாது. ஸ்பைக் ஆச்சுன்னா இன்சுலின் வந்து பாடி வந்து கிரியேட் பண்ணி உனக்கு இன்சுலின் கண்ட்ரோல் சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்சுலின் ஜென்ரேட் பண்ணும். டூ மச் ஆஃப் இன்சுலின் இன் யுவர் பாடி இஸ் நாட் குட். சரி, பேசிக்காக அது வந்து லைக் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்சுலின் இந்த ரெசிஸ்டன்ட் தடுக்கிறதுக்குனா we have to do all these things. சரி. நான் டயபெட்டிக்காக இருக்கிறவங்க they should make sure that like they eat fiber, protein, சம்திங் சாலடோ காய்கறி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தென் ஈட் அது சாப்பிடலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லைன்றவங்க அந்த ஆப்பிள் வினிகர் சைடரை வந்து அது ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஆப்பிள் வினிகர் சைடர். ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ஒரு 15 to 20 ml ஊற்றி தண்ணி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு ஒரு 5-10 minutes அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இட் வில் ட்ரை டு பேசிக்காக நம்ம கார்பு சாப்பிட்டா அந்த கார்பை வந்து பிரேக் பண்ணுற ஒரு என்சைம் பாடியில் இருக்குல்ல அது வந்து இட் வில் ட்ரை டு அவாய்ட் த பிரேக்கிங் டவுன் ஆஃப் கார்பை வந்து குளுக்கோஸாக மாற்றுறதுக்கு. இல்லை அதுக்கு நான் கீழே வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை நான் செட்டப்பில் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆனால் செட்டப் பண்ணோம் பாரு. இல்லை ஆகல நீங்களே சும்மா ஆட்டீங்களா? எனவே பண்ணி காட்டலாம்னு பார்த்தேன் மக்களுக்கு. வெயிட் பண்ணு இப்போ போடுறேன். என்ன மாதிரி இருக்குல்ல ஒரு ஹியூமனே நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி. சரி எனிவே பண்ணி காட்டிடுறேன். என்ன சொல்லுங்க? அதுதான் இந்த கார்பை வந்து சுகர் குளுக்கோஸை மாத்துற ஒரு என்சைம் வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து போயிட்டு இட் வில் டிலே த ப்ராசஸ். அது டிலே பண்றதுனால உங்களுக்கு கார்பு சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஸ்பைக் ஆகும்ல, சுகர் ஸ்பைக் ஆகும்ல, அந்த ஸ்பைக் வந்து இட் வில் ஸ்டாப், இட் வில் டிலே. ஸோ கிராஜுவலா இருக்கும். ஸ்பைக் பெரிய ஸ்பைக் ஆகாது, கிராஜுவலா இதுவாகி முடிஞ்சிடும். ஸோ தட் உங்களுக்கு இன்சுலின் உடனே புஷ் பண்ணாது பாடி. தட்ஸ் அ ஹோல் பேக்ரவுண்ட் அபவுட் இட். 15 to 20 ml ஊற்றி தண்ணி ஊற்றி 30 ml ஊற்றிட்டேனே. 30 ml ஊற்றிட்டேனே. 20 தான் சாப்பிடலாம். சாரி 20 ml ஊற்றிட்டேன். 20 தான் சாப்பிடலாம். 15 to 20 சாப்பிடலாம். சயின்டிஃபிக் ஸ்மெல் பிடிக்காதனால மாத்திரை சாப்பிடலான்னுவா. நான் வந்து டைரெக்டாக இது சாப்பிட்றேன்னு நான் சாப்பிடுவேன். Cheers. இந்த பக்கம் வந்து கல்படிங்க. கம் let them see your face reaction. எங்க போனாலும் போவாரா கேமரா? பரவாயில்லையே. இதை வைக்க போறேன். போறான் ஒரு ரேஞ்சுக்கு மேல போனா போகாதுன்னு நினைக்கிறேன். இது 360 தோல. ஓ ரியலி? உங்க பக்கத்துல வந்தா வருமா இப்போ? வந்து பாரு. ஸ்டக் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சுத்தம். வா. Are you sure? சுத்தி வா. எவ்வளவு சுத்துதுன்னு பாப்போம். சும்மா டைம் வேஸ்ட் பண்ற மக்கள் டைம். வா வா 360 வரும் அது. குடிச்சு காட்டுங்க. கியூட்டா குடிங்க. கியூட்டா இல்லையா? உனக்கு காது டமராய் கூட நீ இன்னும் திருந்தாம தான் செஞ்சுட்டு. அதேதான். அது என்ன தாண்டி போயிடுச்சா? என்ன டிடெக்ட் பண்ணிச்சா? அதனால எனக்கு தெரியல போயிடுச்சு. இப்போ போ உனக்கு தெரியும். உனக்கு வரும். வருதுப்பா. அவ்வளவுதான். ஒரு வாட்டி தான் வருது. ஆமா அப்புறம் சுத்திட்டே இருக்கு. ஒரு 360 பண்ணுது. சரி இப்படி போயிட்டு இப்படி வந்துரும். அவ்வளவுதான். இப்படி போயிட்டு இப்படி திருப்பியுமா? இல்ல பேக் டு அந்த நார்மல் பொசிஷன் வந்துரும். I'm sorry man. சரி சாப்பிடலாம். ஆமா. DJI கேமராவோட கேமரா அது. சோ எனிவே சோ அதுதான் பாயிண்ட்.
அது நான் என்ன பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் நமக்கு காய்கறி எதுவும் இல்லைன்னா நான் சாலட் வாங்கி வச்சிருக்கேன் காஸ்கோ இருந்து. அந்த சாலடை போட்டு சாப்பிட்டுட்டு தென் நார்மலாக சாப்பிடுவேன். ஸோ ஸ்பைக் குறைக்கிறதுக்கு அது ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன். இப்போ கடை ரெஸ்டாரண்ட் போகிறோம், அங்கெல்லாம் காய் என்ன கிடைக்கும் என்ன எப்படி சாப்பிடணும்னு தெரியலன்னா இந்த சேஞ்ச் பண்ணாம ஒரு வெஜிடபிள் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பிடைசர் மாதிரி எதாவது சாப்பிடுறது நல்லது. அது ஒரு ஆப்ஷன் இல்லையா? பன்னீரோ இல்லை அதே மாதிரி சிக்கன் ஃபிஷ் வருதுன்னா இப்போ இந்த வீக்கெண்ட்லாம் பிரியாணி நல்லா அடிச்சிருப்போம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபிஷ் நம்ம ரீசெண்டாக ரெஸ்டாரண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஃபுல் ஃபிஷ் வாங்கணும், அந்த மாப்பக்கடையில் சாப்பிடும் போது ஃபுல் ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரியாணி அந்த ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கனும் சாப்பிட்டோம். ஆனா வந்து ஸ்பைக்கே ஆகல. ஏன்னா அது நம்ம அந்த புரோட்டீன் சாப்பிட்றோம் இல்ல ஃபைபர் புரோட்டீன்லாம் சாப்பிட்டோம்னா அது ஸ்பைக் ஆகாது. பேசிக்கா அது வந்து அந்த ஸ்பைக்கை வந்து ஸ்லோ பண்ணிடும். இன்னைக்கு காலையில வந்தேன்னா விவியன் ஸ்கூல் கிளம்புனா இந்த பைப் இருக்குல்ல இதை எடுத்து இதை கிளீன் பண்ணா டபான்னு கையோட வந்துச்சு. அப்புறம் அந்த இது இருக்குல்ல இந்த ஒயர், இதுக்கும் இருக்கிற நடுவுல வந்து ஒயர் இல்ல. அப்புறம் இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சொட்டமான மெக்கானிக்கல் வேலையா பண்ணிருக்கு. மெக்கானிக்கல் வேலை பண்ண அதுக்கு சொல்லல, உங்களுக்கு சொல்றேன். காலையில சர்ப்ரைஸ் யுவர் பைப் இஸ் கான் அப்படின்னு வந்தது. சரி ஓகே, தலைவரை ஈரமா இருக்கு, தலையை தோட்டணும். நான் இப்ப சாப்பிட போறேன். பட்டர்நட் ஸ்குவாஷ் போட்டு பருப்பு வேக வச்சிருங்க. குக் யுவர் தால் வித் பட்டர்நட் ஸ்குவாஷ். டைரக்டா யூ கேன் மேக் தடுக்கா ஆர் யூ கேன் மேக் சாம்பார். It will have vegetable along with the dal. That's the whole idea of the sambar and it tastes really, 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 really good. So I'm going to eat it. Pickle kaana, adala I'm going to look for the pickle. Let's eat. Instagram la daily afternoon வந்து ஒரு ரீல் போடுவோம், எவ்ரிடே போடுவோம். இப்பதான் அந்த ரீல் ஒன்று போட்டாரு. அதுல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க, ஷாரு மஹா looks like 3 people are having that food on the plate. If one person eats that food, that person must be very obese. எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒபிஸா தான் இருக்கும். உடம்பு ஏத்துறோம் சாப்பிட்டீங்க. உங்களுக்கு என்னங்க, நான் ஏதோ சாப்பிட்டு போறேன், நான் ஒபிஸா இருக்கேன் ஒபிஸா இல்ல. வந்தீங்களா, பாத்தீங்களா, சாம்பார் சாப்பிட்டீங்களா? இன்ஃபேக்ட் இந்த வீடியோல பொரியல் தானே இருக்கு பிளேட்ல. அந்த அளவுக்கு அறிவாளின்ற மக்கள் பொரியல் தான் இருக்கு. 2 கரண்டி ரைஸ் பொரியல் தான் அதிகமா இருக்கு ரைஸ் உடைய. ஆனா அவங்க சொல்றாங்க இவ்வளவு சாப்பிடுறோம். இத வச்சுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிடுறேன். ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்சுக்கு வெறும் பிளெயின் ரைஸ் பிங்க் கலர் டம்ளர்ல இருந்து குடிக்க போறோம். அப்படி பேசிட்டுமா? வன்மத்தை கக்கிட்டாங்க அவங்க நான் சாப்பிடறத பார்த்து. இப்ப இவ்வளவு காஃபி குடிக்கிறத பார்த்து ஏதாவது சொல்லுவாங்களா? குடுக்க மாட்டேனே. காஃபி போடணும். ஓடிட்டு இருக்கா? இப்போ ஓடிட்டே இருக்கா? இல்ல மக்களுக்கு வந்து எப்பயாவது பாக்குறாங்க, யாராவது ஒருத்தங்க பாப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்னன்னே தெரியும், கான்செப்டே தெரியாம சும்மா அதை பார்த்துட்டு இவ்வளவு சாப்பிடக்கூடாது அவ்வளவு சாப்பிடக்கூடாது. இல்ல இப்ப நம்ம சொல்றேன், நம்ம சில வீடியோல பேசியிருக்காங்க மக்கள்லாம், நீங்க என்ன இது இப்படி சாப்பிடுறீங்க அப்படி சாப்பிடுறீங்கன்னு. நம்ம 7 மணியோட முடிஞ்சிடும். அங்க இந்தியாவில படம் மிட் நைட் 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் இது பட்டர் வாங்கினா இவ்வளவு, நெய் வாங்கினா இவ்வளவு சாப்பிடுறாங்க. அவங்க உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுதோ அது கரெக்ட். இப்போ உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகுதோ அது உங்களுக்கு கரெக்ட். என்ன பெர்ஃபெக்ட்டா ஒருத்தர் போன வாரம் எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, பெர்ஃபெக்ட் ஹெல்த்னா அவர் தான் பெர்ஃபெக்ட். He died very very young of heart attack. He is a doctor himself. So there's no right or wrong thing. ஒருத்தவங்களை பார்த்து அதுல இருந்து நம்ம சில நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கணும். அவங்கள பார்த்து தப்பான விஷயத்த நம்ம சொல்லணும் நம்ம மனசு தோணுதா? வன்மத்தை கக்க தோணுதா? கக்காதீங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்ல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு விட்டுருங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம போய் ஒரு இடத்துல சொல்லும் போது, ஒரு வீட்டுக்கு போறோம், if you are going to somebody's house, சாப்பிட போறோம், அது நல்லா இருக்கோ இல்லையோ, சாப்பிட பிடிக்கலன்னா ஓரமா தள்ளி வச்சிருங்க, போதும்னு சொல்லிருங்க. அவங்க கிட்ட நீங்க நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு ஆஃப்டர் த ஃபேக்ட் சொல்றது பிரயோஜனமே இல்ல. இப்ப நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டா இருக்கான்னு கேட்டா சொல்லலாம். பண்ணதுக்கு அப்புறம் இது போடலாமா வேணாமா, நான் வினோத் எப்பவுமே சொல்லுவேன். சம்டைம்ஸ் நம்ம வீடியோ போடுவோம், சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா, இந்த வீடியோல எடிட் பண்ணிருங்கன்னு. போறதுக்கு முன்னாடி சொன்னா ஓகே, வீடியோ வந்ததுக்கு அப்புறம் சொன்னா அது ஆல்ரெடி இருக்கு. Can't do much. That means you should be very careful that you should not go on screen. நீங்க என்ன பண்ணணும்னா கேமராமேன் பின்னாடி நின்னுக்கணும். அப்ப நீங்க ஃப்ரேம்ல வர மாட்டீங்க. நீங்க கேமராமேன் முன்னாடி நின்று என்ன வீடியோல காட்டாதீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியும். I'm just saying, இது எல்லாமே ஆக்சுவலி இது ஒரு நல்ல மெசேஜுங்க. You must think 100 times before saying something negative or before saying something that is not going to add any value to anything in life. ஒரு விஷயம் சொல்ல போறோமா, இது மாதிரி இது கிடைக்குதா வாங்கணுமா, எல்லாரையும் நான் போய் உடனே ஓடி போய் காஸ்கோல வாங்குங்கன்னு நான் சொல்லல.
கேக்குறவங்க வாங்கிக்கங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, வேணும்னா இந்த தேவையில்ல. same சொன்னாங்க, இந்த நல்ல பாயிண்ட் என்ன, அச்சீவ் பண்ணவங்க யாருமே இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னொன்று வந்து அது எவ்வளோ கஷ்டம்ன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த லைன் அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறேன். கரெக்ட். இப்போ படம் எடுக்காதவங்க படத்தை பற்றி ஒன்றும் தெரியாதவங்க பார்த்துட்டு பேசுகிறாங்களே, சச்சின் டெண்டுல்கர் இப்படி ஆடிக்கலாம் அப்படி ஆடிக்கலாம் வாயில பேசினே இருப்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு நடுவில் நின்று ஆடுறவங்க சொல்லலாம். இப்போ ஆல்ரெடி கிரிக்கெட் ஆடினவங்க சொல்லலாம் இந்த மாதிரி ஆடுறது ஈஸி. இப்போ பிக் பாஸ் கான்செப்ட் தான். பிக் பாஸ் வெளியே இருந்து எல்லாரும் பேசிட்டே இருக்கலாம். ஆனால் பிக் பாஸ் போனால் உள்ளே போனவங்களுக்கு தான் தெரியும் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரியும்ன்றான். போனவங்க பேசலாம், என்ன வேணாம். பிக் பாஸ் ஆல்ரெடி போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்க பேசலாம். நீ இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்லாம் சொல்லலாம். எதுவுமே பண்ணாதவங்க வெளியே இருந்து ஸ்பெக்டேட்டராக இருக்கிறவங்க பேசவே கூடாது. அது வந்து கிரிட்டிசிசம், எனி கிரிட்டிசிசம். நீங்க ஒரு புடவை சாரியா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா, somebody is giving you a gift, that saree you don't like, that saree, don't tell them, keep it, give it to somebody else. You don't have to tell them because it's going to hurt their feelings. அது நம்மளுக்கு ஹர்ட் தான் பண்ணுவோம். நம்ம நல்லா இல்லைன்னா எப்பயுமே யாராவது எனக்கு கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். நான் சாப்பிட மாட்டேன், ஆனா நான் நல்லா இருக்கு தேங்க்யூன்னு வாங்கிப்பேன். ஏன்னா அவங்க ஒரு அன்போட நமக்கு தராங்க. they're giving it with love. You can call it fake, but I don't want to hurt their feelings. That's not how it works, because they are not going to stop that, or they're not going to change their recipe because of that. இல்லையா? கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம பண்றோமா, நம்ம வீட்டுல சமைக்கிறோமா, நம்ம சொல்றோமா, ஓகே. சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்றதுனால அது எப்படி இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரிய போறது இல்ல. நான் நீங்க கேமரா கட் பண்ண அப்புறம் இந்த என்டையர் டப்பா கூட நான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? இன்னும் you will not know any difference. இல்லையா? So I want to give that message, you know. Some people will think, என்ன இந்த வீடியோக்கெல்லாம் கூட இவ வீடியோ எடுத்து உடம்பு சரியில்லை பாரு இப்படி வீடியோ எடுத்து போடுறான்னு. I'm sharing it. Maybe somebody else may have this problem. Futureல somebody else may think இது மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு. You never know what will happen. First of all, இப்பயே I will tell you quickly. ஒருத்தவங்க வந்து if you are sick, you need to know what is urgent care. You need to know what is emergency room. You need to know what is your medical status, என்ன health. You need to know what is your card, insurance card. What type of payment you have to give. தனியா டிராவல் பண்றீங்கன்னா who is your next emergency contact. இது எல்லாமே வேணும். You need to know. If you need a video asking me to talk about this, நான் இது கம்ப்ளீட்டா இதை பத்தி பேசணும்னா எனக்கு இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. I'll make a proper video. ஒருத்தவங்க வந்து இந்த ஊர்ல உடம்பு சரியில்லைன்னா என்னென்ன விதமான இடத்துக்கு போகணுன்றது நான் பண்றேன் ஆக்சுவலி. ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த வீடியோ காட்டுறதே அதுக்கு தான். நான் அர்ஜென்ட் கேருக்கு போனேன், என்ன ஒரு டாக்டர் வந்து பார்த்தாங்க, 1.5 hours நம்ம வெயிட் பண்ணோம். இதெல்லாம் உடனே நடக்காது. போனோம்னா உடனே அப்படியே பண்ணணும். Unless you're dying, they won't see you. Even when someone was dying, that guy had like bleeding from his hand. அவனே எனக்கு பிறந்த லைன்ல நிக்கிறான். It's different in this country. Even இந்தியால எனக்கு தெரியல எப்படின்னு. இந்தியால வேற என்ன எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிடல். பிரைவேட். இங்கேயும் பிரைவேட் தானேப்பா. இங்க ப்ராஃபிட். இங்க வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ப்பா. லைக் பேஸ்ட் ஆன் தி ப்ராப்ளம். சிவியாரிட்டி. ஆமா, உனக்கு என்ன இப்போ ஹார்ட் அட்டாக்னா உன்னை ஃபர்ஸ்ட் கவனிப்பாங்க. சும்மா கால் அடிபட்டுருக்குன்னு உட்கார் ஒரு எல்லாரும் ரெடியா இருக்கு வெயிட் பண்ணனும். இல்ல நான் வந்து I'll make a video of this. நீங்க let me know if you want me to make a detailed video separately on this. But இது எல்லாமே எனக்கு luckily I had all that. Vinod said, let's not go back home. Now we were in Mountain View. He said, no, let's go here. Why you want to go to Mountain House? You don't have to go to Mountain House. ஏன்னா அந்த 1 hourல அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிவியாரிட்டி பெயின் நிறைய மக்களுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல்ஸ்ல மண்டே டு ஃப்ரைடே தான். சாட்டர்டே சண்டே யூ ஹேவ் டு கோ ஒன்லி அர்ஜென்ட் கேர் ஆர் எமர்ஜென்சி. ER தான் போக முடியும். ரெகுலர் ஹாஸ்பிட்டல் அவைலபிள் இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. So let me know. I'll make a detailed video, okay? I'll try to make one. But தேவையான்னு சொல்லுங்க. ஏற்கனவே நான் பேசிருக்கேன். எனக்கு ஞாபகம் இதுக்கு எவ்வளவு பில் வருதுன்னு பாத்துக்கோ. அதுக்குள்ள அது பேசும்போது அந்த பில் வந்துரும். கரெக்ட். ஏன்னா இதுக்கெல்லாம் பில் செப்பரேட்டா நீ கோபே இருக்கிறவங்க $50 $100 எதாவது கொடுக்கணும் தனியா கோபே. அர்ஜென்ட் கேர்ல இருக்கிறவங்க பிளஸ் எமர்ஜென்சினா அது வேற கதை. டோட்டலா 20 நினைக்கிறேன். I don't know. இல்ல 50 எனக்கு தெரிஞ்ச அப்பவே. அர்ஜென்ட் கேர் 50 இருந்தது, இப்போ எவ்வளவுன்னு தெரியல. பாத்து சொல்றேன். So let me eat. Okay, bye. திருப்பியும் இது பிஞ்சு போச்சு. இதெல்லாம் இப்ப ஃபிட் பண்ணலாமா? பண்ணிட்டு ஆமா temporary fix. Pa பிழுத்த வந்தது. ஒர்க்காக இது புல் பண்ணா வந்துருது. சரி, இப்படியே புல் பண்ணாம யூஸ் பண்ணிக்கிறோம்.
இப்போ என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா வந்து பீனட்ஸ் ஊற வச்சிருந்தேன், பாயில்டு பீனட்ஸ். அதை வந்து இப்போ நான் பாயில் பண்ண போறேன். ஐ மீன் பாயில் பண்றதுக்கு ஊற வச்சிருந்தேன். இப்போ அதை வந்து நான் ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து குக்கர் ப்ரெஷர் குக் பண்ணலாம். அதுதான் என்னுடைய ஜாப். இப்போ வாஷ் பண்ணியாச்சு, நல்லா சோக் பண்ணிட்டேன் 4 ஹவர்ஸ்க்கு. ஓவர் நைட் பண்ணலாம் வேணும்னா, இதுவே ஓகே. பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு வச்சிடலாமா. இதுக்கு தண்ணி குடிச்சிடறேன். ரொம்ப தேவையில்லை, ஜஸ்ட் சோப் பண்ணுறதுக்கு இருந்தால் போதும். சால்ட் எடுத்து half a teaspoon salt. இதை எடுத்து கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு 4 whistles வைக்க போறேன். இந்த குக்கர் திறக்கிறதுக்குள்ள ஒரு டென்ஷன் ஆயிருக்கு எனக்கு எல்லா வாட்டியும். ஏன் திறக்க முடியல? ஒரு நிமிஷம் வாஷ் பண்ணுறேன். ஆப்போசிட் சைடில் வந்துட்டு அவ்வளோ நேரம் அவ்வளோ அறிவு காட்டுங்க. நல்லா குக் ஆயிருக்கு. இது தாளிச்சு சாப்பிடலாம். You can do tadka and eat. That is more oil, more calorie, more everything. So we just eat like this, right? You know. Yeah. உங்களுக்கு இப்படி பிடிக்கும்ல? Yeah. இது வடிகட்டிடவா? அவ்வளோதான், ரெடி. இதில் ஏதாவது உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட சாலட் மாதிரி ஆனியன், டொமேட்டோஸ், கியூக்கம்பர் என்ன வேணால் போட்டு சாப்பிடலாம். சாலட் மாதிரி அப்படியும் சாப்பிடலாம். We're going to eat it. லாஸ்ட் ஆஃப் சீரியல். இன்னைக்கு வந்து ஹை ஸ்கூல்ல சீனியர் கிளாஸ், அதாவது கிளாஸ் ஆஃப் 2025 அவங்களோட ஃபண்ட்ரைசர். ஸோ நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம்னா ஒரு பர்சன்டேஜ் வில் கோ டு தட் கிளாஸ் ஃபார் ப்ரொமோஷன். ஸோ ஐ தாட் சப்போர்ட். அண்ட் நம்ம ஃப்ரெண்டு பார்வல் சொன்னாங்க, அவங்களும் அங்கே தான் போகிறாங்க, பிக்கப் பண்ணிக்கிட்டு வரேண்ணா அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நான் நல்லா இருந்தால் நான் போய்ப்பேன், இந்த காதை வச்சுக்கிட்டு ஆகிடும்ன்றது. ஐ தாட் வெரி நைஸ் ஆஃப் ஹர் டு டு திஸ். ஸோ என்ன வாங்கியிருக்கேன்னு பிக்கப் காட்டிடுறேன். அதுக்கும் விவின் போகும். எனக்கு கொஞ்சம் அப்செட் ஸ்டமக் மாதிரி இருக்குப்பா. ஐ டோன்ட் வாண்ட். இது ஒரு செட்டு. யாருக்கு எதுவும் தெரியலையே. எனக்கு தெரியும், நீ நம்பர் 3 தான் நான் சொன்னேன், இது நம்பர் 2. ரெண்டு இது மைல்டு மாதிரி தெரியல. அவன் மைல்டாக கேட்டான் அவனும். ஆமாம், இது ஒரு ஸ்லைடரும் ஒரு டெண்டர் பிரெட் இருக்கும். நம்மளால் வந்து மேக் அண்ட் சீஸ் வேணும்னு கேட்டாரு, அதனால அவருக்கு ஒரு சைட் ஆஃப் மேக் அண்ட் சீஸ் and some honey. I don't know what he does with all this honey. He asked for honey. It's going to be a dinner. Thank you, class of 2025. எவ்வளோ ஆச்சு இது ப்ரைஸு ஃபண்ட்ரைசர்? 35 கிட்டத்தட்ட. ஆனால் யூஸ்வலி $15. யூஸ்வலி எல்லாமே $15 ப்ளஸ் இருக்கும் ஒரு ஒரு ஐட்டம். ஆமாம், $15. நல்லா இருக்கு. இது சாப்பிட்டா வயிறு பிச்சுக்கிட்டு போகும். காரம் பேசிக்கலி இது என்ன மக்களுக்கு சொல்கிறேன் நான். ஆங்கிரி சிக்ஸில் வந்து ஹாட் டேஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் அவங்களுடைய காம்படிட்டர் ஆகும் மாதிரி. எல்லாமே ஒரு பிரெட்டு கொடுத்து ஒரு காரமான சிக்கனை வச்சுருவாங்க. தங்க குட்டி
இது பண்ணு கோல்ஸ்ல வச்சிருக்காங்க. இது வெறும் ஒயிட் பன் மேல பிக்கல் அண்ட் சிக்கன் வச்சிருக்காங்க. வெஜ்ஜு நல்லதான், ஆனா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு என் பையன் சொல்லுவான். அதே மாதிரி இருக்கு. இவ்வளோ ஃப்ரைஸ் வந்துருக்கு, எப்படி சாப்பிடுவீங்க? என்ன வச்சு சாப்பிடுவீங்களா? அது ஃப்ரை கம்ஸ் வித் ஃப்ரைஸ் ரைட். வேணாம்னு சொன்னாலும் இருக்கும். ஆனா தனியா வேணா வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா பிரைஸ் கிட்டத்தட்ட அதுதான் ஆயிடும். Price no change. They don't reduce price or anything. இல்லை இண்டிவிஜுவலாக ஸ்டாண்டர்ட் வாங்கினா கூட கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் தான் வந்துடும்ன்ற. அப்படியா? அப்ராக்சிமேட்லி. மீன் பிரெட் இல்லாம? பிரெட்டோட தான். ஸ்லைடர் பிரெட் அப்படி தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக வரும். விமா சரி வா சாப்பிடுவோம். சாப்பிடலாம் வா. Thank you guys for watching this video.